ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு அமுதா அனிதா அப்படின்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. மூத்தவள் அமுதா, இளையவள் அனிதா. மூத்தவள் அமுதாவை அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இளையவளான அனிதாவை அவங்க யாருக்குமே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவ நல்ல நேரத்துல பிறக்கல, அவளால உங்களுக்கு அதிகமான நஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தாரு. அதனால அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா அப்படின்னு யாருக்குமே அவளை பிடிக்காது. மூத்தவளான அமுதாவை நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா அனிதாவை படிக்க வைக்கவே இல்லை. எல்லாருமே அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அனிதா ரொம்பவே கவலைப்படுவா. கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணனேன்? ஏன் எல்லாரும் என்னைய மட்டும் இவ்வளவு காயப்படுத்துறாங்க? நானும் ஒரு பொண்ணு தானே. என்னோட மனசை புரிஞ்சுக்காம ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி எல்லாரும் என்ன ரொம்பவே காயப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கடவுளே அப்படின்னு சொன்னா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அமுதாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது. அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தது அவ காதுல விழுந்துச்சு. அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட, ஏங்க நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? இருந்தாலும் நம்ம பொண்ணு தானங்க அனிதா, அவளும் பாவதானங்க. அந்த பையன் நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சும், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும், அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கறது தெரிஞ்சும் நீங்க ஏங்க அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவங்க அப்பா, அவங்களுக்கு 2 பசங்க. அதுல இளையவன் ரொம்பவே நல்ல பையன், நல்ல வேலை பாக்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அவங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறாரு, ரொம்பவே நல்ல பையன். அவங்கதான் எங்களோட மூத்த பையனுக்கு உங்களோட இளைய பொண்ணை தந்தா உங்க மூத்த பொண்ணை எங்க இளைய பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மூத்த பொண்ணு அமுதா சந்தோஷமா இருந்தா போதும். இவ சந்தோஷமா இருந்தா என்ன, சந்தோஷமா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன? அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அனிதா ரொம்பவே அழுதா. கடவுளே, நான் இங்கதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னோட எதிர்காலமாவது சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஆறுதலா இருந்தேன். ஆனா அங்கேயும் எனக்கு இவ்வளவு பெரிய நரக வாழ்க்கையை தான் நீ தெரியா. ஏன் கடவுளே, என்னால முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதா. மூத்தவளான அமுதா அவளோட திருமண வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அனிதா ரொம்பவே வேதனையோட அழுதுகிட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. கல்யாண நாளும் வந்தது. திருமணம் முடிஞ்சு 2 பேரும் அவங்க கணவன் வீட்டுக்கு போனாங்க. அங்க அமுதாவை தான் எல்லாருமே வரவேற்றாங்க. எல்லாருமே அமுதா கிட்டதான் பேசினாங்க. ஆனா அனிதாவை யாருமே கண்டுக்கல. அவளை உள்ளவான் கூட யாருமே கூப்பிடல. இதனால அனிதா ரொம்பவே கவலைப்பட்டா. அமுதாவோட கணவன் ஆனந்த், அனிதாவுடைய கணவன் அருண், அவங்களோட அம்மா அப்பா விருந்துக்கு கூட அமுதாவையும் அவளோட கணவனையும் மட்டும்தான் கூப்பிட்டாங்க. அனிதாவையும் அவளோட கணவனையும் கூப்பிடவே இல்லை. அமுதா அவங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, அம்மாவும் அப்பாவும் என்னையும் உங்க பையனையும் விருந்துக்கு வர சொல்லிருக்காங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா. அதற்கு அவங்க மாமியார், சரிம்மா, சந்தோஷமா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அனிதா, அம்மாவும் அப்பாவும் அக்காவை மட்டும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஏன் நம்மள கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டா. அனிதாவை எப்படி அவங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்காதோ அதே மாதிரி அருண் இவங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்காது. அனிதா தான் வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையுமே செய்வா. அமுதாவும் அவங்க மாமியாரும் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அனிதாவுக்கு சாப்பாடு கூட தரமாட்டாங்க. இதனால அனிதா பசியோடவே இருப்பா. எப்படியும் அனிதாவுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அருண் வரும்போது அனிதாவுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். அனிதா அருண் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அருண் வந்ததும் அனிதாவை பார்த்து, அனிதா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டான். அதற்கு அனிதா, நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க, வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னா. உடனே அருண், சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அனிதா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டுட்டேன். சரி அப்படின்னு சொல்லி அனிதாவும் சாப்பிட்டா. அனிதா அருணை பார்த்து ரொம்பவே பயப்படுவா. இவருக்கும் நம்மள பிடிக்காது, வேறு வழி இல்லாம தான் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அருணை பார்த்து ரொம்பவே பயப்படுவா. பயத்தினால அவங்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டா. அனிதா சாப்பிடாம அன்னைக்கு ஃபுல்லா பட்டினியா இருந்தா. இதனால அருணுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அவன் அனிதா கிட்ட, அனிதா, நான் வீடு எல்லாம் பாத்துட்டேன், நம்ம தனியா போயிடலாம், இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம், சரியா?
எங்க அத்தை மாமா கிட்ட சொல்லாம எப்படி நம்ம போக முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நாம நாளைக்கு போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு அருண் தூங்க போயிட்டு. ஆனா அனிதாவுக்கு ரொம்பவே பயமா இருந்தது. அவங்க மாமியார் திட்டுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. அடுத்த நாள் அருண் அனிதாவை கூப்பிட்டுட்டு அவன் பார்த்த அந்த வாடகை வீட்டுக்கு போயிட்டு அமுதா அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா, அனிதா அத்தை மாமா கிட்ட கூட சொல்லாம அவ அருணை கூப்பிட்டுட்டு தனியா போயிட்டாமா. அதனால அத்தை மாமா ஒண்ணு நம்ம கிட்ட கூட சொல்லலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்கம்மா. இங்க வந்து உங்களதான் கேவலப்படுத்துறாமா அனிதா அப்படின்னு சொன்னா அமுதா. அனிதாவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்தது. உடனே அனிதா ரொம்ப ஆசையா அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசினா. அவங்க அம்மா அவகிட்ட, ஏண்டி இங்கதான் எங்களை அசிங்கப்படுத்தினா உன்னோட மாமியார் வீட்டுலயும் போய் எங்களை அசிங்கப்படுத்துற? நீ ஏன் அருணை தனியா கூப்பிட்டுட்டு போன? உன்னால அங்க வேலை செஞ்சுட்டு அவங்க பேச்ச கேட்டு இருக்க முடியாதா? உனக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா? அங்கேயும் போய் எங்களை அசிங்கப்படுத்துறியா? நீ திரும்பவே மாட்டியா? அப்படின்னு அனிதாவை ரொம்ப கோபமா அவங்க அம்மா திட்டுனாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த அருண் அனிதா கிட்ட இருந்து போனை வாங்கி, அனிதா எனக்கு சொந்தமானவ. அவளை திட்டுறதுக்கோ அதிகாரம் பண்றதுக்கோ உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்க அவளை திட்டுறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். இனிமே அவளை திட்டுறது, அவளை கேள்வி கேட்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ எனக்கானவ. அவளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அவளை நலம் விசாரிக்க கூட நீங்க கால் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவ கண்டிப்பா நல்லா இருப்பா. நான் நல்லா தான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு வெளியில போயிட்டான். அவன் அனிதா கிட்ட எதுவுமே பேசல. இத பார்த்த அனிதா, எனக்காக இவரை சண்டை போடுறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா என்கிட்ட அவர் எதுவுமே பேச மாட்டாரு. எனக்கும் அவர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. நான் பேசினாலும் அவர் என்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தயக்கமா இருக்குது. ஒரு நாள் அனிதா பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட இருந்து புத்தகம் வாங்கி படிச்சான். இத பார்த்த அருண் அனிதா கிட்ட, அனிதா உனக்கு படிக்க பிடிக்குமா? நான் உன்னை வேணா படிக்க வைக்கிறேன், நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டான். இத கேட்ட அனிதா ரொம்பவே சந்தோஷமா சரிங்க, நான் படிக்கிறேங்க அப்படின்னு சொன்னான். உடனே அருண் சரி அப்படின்னு சொல்லி அனிதாவை படிக்க வச்சான். அனிதாவும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்லா படிச்சுட்டு வந்தா. ஆனாலும் அருண் என்ன வேலை செய்யறான், எப்படி சம்பாதிக்கிறான், யார் அவனுக்கு பணம் தராங்க அப்படின்னு எதுவுமே அனிதாவுக்கு தெரியாது. ஒரு நாள் அருண் வீட்டுல இருக்கும்போது அருணோட போனுக்கு ஒரு போன் கால் வந்தது. அத அனிதா யாருன்னு பார்க்கும் பொழுது அதுல ஹேமான் போட்டிருந்தது. ஹேமானா யாரு அப்படின்னு அனிதா யோசிச்சுட்டு இருந்தா. அருண் வந்து போன் அட்டன் பண்ணி இதோ வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து போயிட்டான். அடுத்த நாள் அனிதா அருண் கிட்ட, எங்க ஏமான்னா யாரு அப்படின்னு கேட்டா. அது என் தேவதை அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அப்படின்னு கேட்டா. நீ அனிதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இத கேட்ட அனிதா, அவருக்கு அந்த பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும் போல. வேற வழி இல்லாம தான் நம்மள கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. உடமைக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசுறாரு போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அனிதாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அருண் அனிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போனான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அனிதாவை ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு போனான். அங்க போய் 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஒரு நாள் அருணும் அனிதாவும் கடைக்கு போயிருந்தாங்க. அங்க ஹேமாவை பார்த்தாங்க. உடனே அருண் ஹேமாவுக்கு அனிதாவையும் அனிதாவுக்கு ஹேமாவையும் அறிமுகப்படுத்தினான். அப்படியே அருண் அனிதாவை அங்கேயே விட்டுட்டு ஹேமா கூட ஹேமாவோட வீட்டுக்கு போயிட்டான். இதனால அனிதா ரொம்பவே வருத்தப்பட்டா. ஆனாலும் அவ தனியாவே வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அருண் வீட்டுக்கு வந்தான். அருண் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அனிதா அழுதுகிட்டு இருந்தா. இத பார்த்த அருண், அனிதா ஏன் அழுகுற? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்டான். அனிதா எதுவுமே பேசல. அப்போதான் அருண் யோசிச்சான். அனிதாவை அங்க தனியா விட்டுட்டு போனதுனால அனிதா ரொம்பவே வருத்தப்படுறா அப்படின்றத அருண் புரிஞ்சுக்கிட்டு அனிதா கிட்ட, அனிதா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா அப்படின்னு கேட்டான். அதற்கு அனிதா, என்னாச்சுங்க சொல்லுங்க. அனிதா நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மாவும் அவங்களோட மன வளர்ச்சி சரியா இல்லாத ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் அந்த அம்மா அந்த குழந்தைய என்கிட்ட விளையாட விட்டுட்டு அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக போவாங்க. நான் தான் தினமும் அந்த குழந்தை கிட்ட விளையாடுவேன். ஒரு நாள் நான் போறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் அந்த குழந்தை கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணணும். நான் போகும்போது என்ன பார்த்துட்டு அவன் வேகமா ஓடிட்டான். நான் போய் குழந்தையோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணும் போது அவங்க அம்மா வந்தாங்க. அந்த குழந்தை கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண
பண்ணேன்னு அவங்க அம்மா என்ன நினைச்சு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுனாங்க. எங்க அம்மாவும் என் மேல நம்பிக்கை இல்லாம நான் அந்த தப்ப செஞ்சிருப்பேன்னு நினைச்சாங்க. நான் சொன்னத யாருமே நம்பல. போலீஸும் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. நான் செய்யாத தப்புக்காக இத்தனை வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சேன். நான் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன வீட்டுல ஏத்துக்கல. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில சுத்திட்டு இருக்கும்போது அப்பதான் நான் ஹேமாவை பார்த்தேன். ஹேமா ஒரு திருநங்கை. அவங்கதான் எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தது எல்லாமே. அவங்க என்னைய மாதிரி இன்னும் நிறைய பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா, அந்த பசங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னைய கூப்பிடுவாங்க. நான் இப்படிதான் நம்ம இன்னைக்கு கடைக்கு போயிருக்கும் போதும் அவங்களுக்கு உதவதான் நான் போனேன் அவங்க கூட. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ நம்ம போன காரும் நம்மளோடதுதான். நம்ம கடைக்கு போகும்போது நம்ம போன பைக்கும் நம்மளோடதுதான். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம போய் சாப்பிட்ட ஹோட்டலும் நம்மளோட ஹோட்டல் தான். இவ்வளவு படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் எனக்கு எல்லா உதவியுமே அவங்க தான் செஞ்சாங்க. எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, இவ்வளவு வசதி ஆகிறதுக்கு முழு காரணமும் ஹேமா தான். அதனாலதான் நீ கேட்கும் பொழுது ஹேமா என் தேவதைன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு அவங்க என் அம்மாவுக்கும் மேல. எங்க அம்மா என்ன நம்பல, ஆனா ஹேமா அம்மா என்ன நம்பினாங்க. இப்போ நான் உயிரோட இருக்கேன், அதுவும் இல்லாம இவ்வளவு வசதியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஹேமாமா மட்டும்தான் காரணம். அதனால தான் சொல்றேன், என்னைக்குமே ஹேமா தான் என்னோட தெய்வதை. எல்லாருமே என்ன நல்லவன் இல்ல தப்பானவன் சொல்லுவாங்க. இப்போ நீ சொல்ல அனிதா, நான் பண்றது தப்பா, நான் தப்பானவனா அப்படின்னு கேட்டான். அதற்கு அனிதா, எல்லாரும் உங்களை கெட்டவன் சொல்றத நானும் கேட்டிருக்கேங்க. எங்க அம்மா அப்பா கூட உங்களை அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க கெட்டவரோன்னு சொல்லி நானுமே யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு இப்பதாங்க தெரியுது. நீங்க எனக்கு கணவனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். இப்படியே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அருணோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ அருண் தம்பியான ஆனந்த் அவங்க அப்பாவை பாத்துக்கல. அருண் தான் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணி தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து அருணும் அனிதாவும் தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா கூட அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு நர்ஸ் அருணோட அம்மா கிட்ட வந்து, நீங்க அருணா அண்ணாவோட அம்மா தானே? பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணும் அவங்க அம்மாவும் இருந்தாங்கல்ல, நான் தான் அந்த பொண்ணு. எனக்கு அதுக்கப்புறம் மருத்துவமனையில சேர்த்து என்ன குணப்படுத்திட்டாங்க. ஆனா அன்னைக்கு அருணண்ணா எந்த தப்புமே செய்யல. வேற ஒருத்தர் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணார். ஆனா நீங்க அருணண்ணாவோட அம்மா, நீங்க கூட அவரை நம்பவே இல்லை. அண்ணா என்னோட ட்ரெஸ்ஸை தான் சரி பண்ணி விட்டார். வேற எந்த தப்புமே அவர் செய்யல. அவர் செய்யாத தப்புக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க நம்பின மகன் உங்களை பார்க்கல, நீங்க நம்பாத மகன் தான் உங்களை பாக்குறாரு. ஆனா அருணண்ணா மேல எந்த தப்புமே இல்ல. இப்பதான் அருணோட அம்மா அவங்களோட தவற உணர்ந்தாங்க. அதே மாதிரி அனிதாவோட அம்மா அப்பாவும் அவங்களோட தவற உணர்ந்தாங்க. இப்படியே அனிதாவும் அருணும் அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.